பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்லேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் லைக் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை அதர் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஜெர்மன் லாங்குவேஜில் உங்கள் சர்டிஃபிகேட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களோட என்ன சர்டிஃபிகேட்ஸாக வேணாலும் இருக்கலாம், 10th 12th பர்த் சர்டிஃபிகேட் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணப்படும். ஸோ எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி தருவாங்க. ஸோ அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட நீங்கள் வேலை பார்க்க போகிற இடமா இருக்கட்டும், அங்கே என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணி பர்டிகுலர் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ்ட்டை சென்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக எல்லாரும் ட்ரான்ஸ்லேட்டர்ஸும் ப்ரைவேட் தான். ஸோ இதில் வந்து எப்படி சொல்ல, ஃப்ரீலான்சிங்காக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ட்ரான்ஸ்லேட்டிங் ஏஜென்சிஸ் மாதிரியும் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கோயித்தே இன்ஸ்டியூட் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. என்னோட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நான் வந்து கோயித்தே இன்ஸ்டியூஷனில் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். அதுக்கான சாம்பிள் ஆன சர்டிஃபிகேட் இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் ஆகி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேஷனுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ண கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட். ஏன்னா காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும், கட்டாயமாக கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ட்ரான்ஸ்லேஷன் அப்படி நீங்கள் வர்றப்ப. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து அந்த காஸ்ட்டை செக் பண்ணி உங்களுக்கு அதுக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே அத்தாரைஸ்ட் ஆன பர்சன் மூலியமாக தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்படுதா, அந்த பர்சன்கிட்ட பர்டிகுலர் லைசன்ஸ் இருக்கா, அவங்க அதுக்கடுத்து அந்த சர்டிஃபிகேட்டில் அட்டஸ்ட் பண்ணி கொடுப்பாங்களா, இது எல்லாமே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எத்தனை நாள் தான் செல்லுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒன்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லி வந்து உங்களுக்கு வந்து வேலிடிட்டி தான், எப்போயுமே நீங்கள் அதை வந்து வேலிடேட்டாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் நம்ம இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஒரிஜினலாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரிஜினல் சைன்ஸ் எது இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஜெர்மனிக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் கலரோ இல்லை ஜெராக்ஸோ உங்கள்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் தேவை இல்லை அதுக்கு அடுத்த மந்த் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடியே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண கொடுத்துருக்கணும். பிகாஸ் இது வந்து ஒரு டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ் தான். சீக்கிரமாக பண்ணித்தரவங்களும் இருக்காங்க, பட் ப்ரியராக கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லது. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம், ஸோ இது வந்து பிஃபோர், வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நல்லா செக் பண்ணணும். எல்லாத்துலேயும் சைன்ஸ் அண்ட் அட்டஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையும் 1 by 1 நீங்கள் வந்து செக் பண்ணணும். அப்புறம் பேயிங் த காஸ்ட்டும் சேம், உங்களோட பேஜஸ் அதெல்லாம் நீங்களும் ஒருக்கா கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணிக்க வேண்டியதான். என்னோடதை வந்து நான் வந்து கோத்தே இன்ஸ்டியூட்டில் தான் நான் வந்து பண்ணேன். ஸோ இட் டேக்ஸ் மீ அரவுண்ட் ஒரு 15+ days ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் ட்ரான்ஸ்லேஷனுக்கு. அப்போ இருந்த காஸ்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வேறு, எனக்கு இப்போ கரெக்டாக அது ரிமெம்பரன்ஸ் லைக் ஞாபகம் இல்லை. ஸோ நீங்களும் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே விசாரிச்சுக்கோங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒருக்க செக் பண்ணி அதுக்கப்புறமா கொடுங்க. ப்ரைவேட் லைக் செல்ஃபாக ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் எப்படினாலும் என்னன்னாலும் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஸோ இதான் ட்ரான்ஸ்லேஷனை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நான் வேறு ஏதாச்சும் பற்றி போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் ரைட் பண்ணுங்கள். கட்டாயமாக நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ until then, choose. Bye guys.